இன்னைக்கு நாங்கள் உங்களோட பேப்பர்ஸ் ஸ்காலர்ஷிப் எழுதின பேப்பர்ஸ்களை உங்களோட கையில் தருவோம். நாங்கள் சும்மா தரலை, பல இடத்துல நாங்கள் பேப்பர்ஸ் தர மாதிரி இல்லை. நாங்கள் அந்த பிள்ளைகள் என்னத்தை இருக்குது ஒரு மாதத்தில் என்ன செஞ்சு கொள்ளையிலும் என்பதற்கான சில விஷயங்களை நாங்கள் சுருக்கமாக ஒவ்வொரு பிள்ளைக்கு மாதிரி ஒரு ரிப்போர்ட்டோட தரோம். அப்போ அவதானித்து அதை செஞ்சீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் கொஞ்சம் ஒரு 8-10 மார்க்ஸ்க்குள்ள பிள்ளைகளை தான் நாங்கள் இங்கே எடுத்திருக்கிறோம். டிஃப்ரெண்ட் பிள்ளைகளை மட்டும். அந்த வகையில் நாங்கள் வந்து நிகழ்ச்சி போகிறதுக்கு முந்தி இந்த செய்திட்டம் எனக்கு நாங்கள் இதை ஏன் செய்கிறோம், இது என்ன செய்கிறது சம்மந்தமாக நாங்கள் சில விஷயங்களை பேசுவோம். நான் பேசல, எல்லாருமே வந்து பேசுவோங்க. முதல் விஷயம், ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷனில் எல்லா பிள்ளைகளும் எங்கட பிள்ளையாரையும் சக்ஸஸ் ஆகிக்கணுன்றது தான் நீங்கள் வந்திருப்பீங்க எல்லாரும். அப்படிதான் பாஸ் ஆகணும், மாஷா அல்லா கேட்டால் வந்தேன். ஏன் பாஸ் ஆகணும் பேசுங்க, ஏன் பாஸ் ஆகணும் கேட்குறேன். நான் ஒரு வையண்டிக்கு நான் அதான் கேட்குறேன். வை ஸ்கூலுக்கு ஒரு வையண்டிக்கு, ஸ்கூல் பிள்ளைகள் ஸ்காலர்ஷிப் வாங்கினா வையண்டிக்கு, அதே மாதிரி பேரண்ட்ஸும் ஒரு வையண்டிக்கு, அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு வையண்டிக்கு. அதை நான் சொல்கிறேன். ரெண்டாவது உங்களோட வை என்னன்னு கேட்குறேன். நான் சும்மா என்னோட பேசுங்க. அப்படிதான் நாங்கள் எதை செய்கிறேன்றாலும் என்னத்துக்கு செய்கிறேன்னு சொல்லி தெளிவாகிக்கணும். தெளிவு இல்லாமல் எந்த ரோட்லேயும் போகப்படாது. ஸ்காலர்ஷிப்பை ஏன் பாஸ் ஆகணும்னு கேட்குறேன். நல்ல ஸ்கூல் கிடைக்கும், வெரி குட், அதான் கேட்குறேன். ரைட். வேற நல்ல ஸ்கூல் கிடைக்கும், அதுக்காக வேண்டி ரைட். ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகினால் அடையும், அப்படியா? ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகினால் நாங்கள் அடையாத வெற்றி அவங்க அடைவாங்க இன்ஷா அல்லாஹ். வேற வருஷம் இந்த முழு அக்கூர்ணையிலையும் ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகின பிள்ளைகள் 42. இந்த முறை அதை கூட்டணும். எதனை எங்களுக்கு ஆகும், ஏன் கூட்டணும்? முதலாவது எங்கட கருத்து, எங்கட வை என்னென்றால் ஸ்காலர்ஷிப் எழுதக்குள்ள என்ன பண்ணுறாலும் சரி நாலேஜ் ஒன்று கூடும். அஷூர் தானே, கஷ்டப்பட்டு அந்த செமினார் இந்த செமினார் அது இது ஜென்ரல் நாலேஜ் அது இதுன்னு போயிட்டு நாலேஜ் ஒன்று கூடும். இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், நாங்கள் மறக்கலாம். என்ன சொன்னால் ஓலெவலில் கூட பாடமாக்கி பாஸ் ஆகிடணும். ஸ்காலர்ஷிப்பில் அந்த குட்டி செய்யலாம். பார்ட் 1 இந்த நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் செய்யணும். இந்த ஐக்கியம் இல்லாட்டி ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் ஆகலாம். இது எங்கட முதலாவது. 2 என்னென்றால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவார். கான்ஃபிடென்ஸ் உருவாக்கும் எப்படின்றால் அந்த புள்ள பாஸ் ஆகினு வைங்களேன், நான் ஒரு திறமைசாலி தான் சொல்கிற ஒரு ஆழமாக அவனோட மனசில் வாங்கிப்போம். நான் கண்டிக்கிறேன் ஒரு 70 வயசு மனுஷனும் நானும் அந்த காலத்து ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகின மனுஷன் காய்ச்சி எத்தனை பேர் நான் கண்டிப்பேன். அவருக்கு இன்னமே அந்த பெருமை. அதாவது என்னென்றால் அது உண்மைதான். வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தாலும் அது நான் அப்படியே இல்லை, நான் பாஸ் ஆகின ஒரு ஆள் தானே என்று சொல்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் சொல்லுவார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஸ்காலர்ஷிப் பிள்ளைங்களுக்கு கிடைக்கிற மறைமுகமான நன்மைகள் நான் சொல்கிறேன். இது மறைமுகமான நன்மைகள். விஷயம் என்ன சொன்னால் இது ஒரு புதிய விஷயமாகலாம். கிஃப்டட்னு நான் சொல்கிறேன் என்றால் பிள்ளைகள் இப்படி வகைப்படுத்தலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் ஸ்பெஷல் நீடட், அவங்களுக்கு விசேட தேவையுள்ள மாணவர்கள் சொல்லுவோம். சிஎஸ்எம் அப்படின்னு தெரியும் தானே உங்களுக்கு. சிஎஸ்எம் இந்த பிள்ளைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கூல். சகல வசதிகளும் கொண்ட ஸ்விம்மிங் பூல் உட்பட அவ்வளோ வசதிகள் அதுக்கு. அது ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரி என்னன்னா ஸ்லோ லேர்னர்ஸ். அவங்கள சாதாரண பிள்ளைகளோட வச்சு படிப்பிக்கலாம். சரியான ஸ்லோ, வாசிக்கிறதுக்கு ஸ்லோ, எழுதுறதுக்கு ஸ்லோ, அப்படி ஒரு கூட்டம். அதை என்ன செய்வாங்கன்னா டீச்சர் கிளாஸில் பின்னால் வச்சு தனியாக கவனிப்போம். ஸ்லோ லேர்னர்ஸ் கிளாஸில் 1 to 2 இருக்கும். 3வது எவரேஜ். 90% மேல் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எவரேஜான பிள்ளைங்க. சாதாரணமாக படிப்புகள் ஒரு 60-50 ஸ்கூலில் எவரேஜ் இருப்பாங்க. இப்படியான பிள்ளைகளை நாங்கள் சொல்வோம் எவரேஜான பிள்ளை. ஒரு 90% பிள்ளைகள் இப்படி தான் இருப்பாங்க எவரேஜ். அதுக்கு அங்கால ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி கொண்டிருக்காங்க. அவங்கள நாங்கள் கிஃப்டட்னு சொல்லுவோம். கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ். நீ இன்டர்நெட் கழிச்சு பார்த்தா கிஃப்டட்ஸ் நியாயமான விஷயங்கள் வரும். கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் யார் என்றால் ஒரு சமூகத்தில் எடுத்தால் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தால் 100 பேர் இருந்தால் 100 பேர் இருந்தீங்களேன் ஒரு 5லிருந்து 10 வீதம் அல்லது 6லிருந்து 10 வீதமானால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிப்பாங்க கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இவங்க வந்து சாதாரண பிள்ளையை விட ஒரு படி மேல். அப்போ இந்த பிள்ளைகளை நாங்கள் தனியாக கவனிப்போம். கவனிச்சா தான் உயர்மட்டத்துக்கு போகலாம். அப்படின்னால என்னென்றால் ஒரு ஹை
ஹைவேல ஒரு வாகனம் இது மேக்சிமம் 60 ஸ்பீட் தான் போயிடும், சரியா? இன்னொரு வாகனம் ஒன்று 200 ஸ்பீட்ல போயிடும். இந்த ரெண்டையும் விட்டு ஒரே ஸ்பீட்ல நீங்க போகணும்னு சொல்றோம். ரெண்டு போட்டு ஒரே ஸ்பீட்ல போகணும்னு சொல்லணும். ஏழுமா பிரச்சனையா? இந்த கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றப்பல அந்த 200 ஸ்பீட் மாதிரி போகல. அப்ப இந்த பிள்ளைங்கள்ல நாங்க வேற யார் கவனிக்கணும்? கவனிச்சாதான் அந்த பிள்ளைங்க பெரிய லெவலில் கொண்டு வரலாம். பாருங்க, இது உலகத்தில் இதுக்காக தனியாக உருவாக்கப்பட்ட ஸ்கூல் தான். யூகேல அமெரிக்கால இந்தியாவில் நாடுகள் இந்த பிள்ளைகளை எடுத்து தனியாக கவனிக்கணும். கவனிக்கணும் என்றால் இவரோட அடைவு மிச்சம் குறைவாய்க்கும். சராசரி பிள்ளையோட அடைஞ்சிட்டு போகும், அவ்வளோ யாரும் கண்டுகொள்ள மாட்டான். அவன் டீச்சர் கிளாஸ்ல இருப்பான், டீச்சர் விளங்கப்பட்டு 5 நிமிஷத்துல அவனுக்கு எல்லாம் விளங்கிடும். அதுக்கப்புறம் அவன் கொட்டா விட்டுட்டு சாயந்தரம் இன்னொரு அவனுக்கு மார்னிங் கவனிப்பான். அவனுக்கு சப்ஜெக்ட் கிளியர், பாஸ் கூட ஸ்லோவில் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்பாரு. அவரை டீச்சர் கூட்டிலே போகணும். அப்போ அவரை டீச்சர் கவனிக்கொள்ள இவர் கிடைப்பாரு. இந்த பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் உங்களோட பிள்ளைகள் இந்த பிள்ளைகளை பொறுத்தவரை கிட்டத்தட்ட நாங்கள் அக்கூர்ணையில் இருக்கிற 800 பிள்ளைகள் இருந்து தெரிஞ்சுக்காங்க. more than 800. அந்த ஸ்கூலில் கொடுத்து அவங்க வச்சு அது செலக்ட் பண்ணி வடிச்சு எடுத்துக்கொள்ள இது வித்தியாசம் அடைவாங்க. நான் உண்மையாக செலக்ட் பண்ண அதுக்கு மற்ற பிள்ளை மோசம் அல்ல அப்படிதான் படைச்சிருக்கிறான். எல்லாம் அப்படித்தான் மனுஷனா படைச்சிக்கிறான். அப்ப இந்த பிள்ளைகள் எடுத்து நம்ம தனியை கவனிச்சா இவங்க டியூஷன் அனுப்பிட்டு சராசரி பிள்ளைகளை போட்டால் அடைவு சராசரி மட்டும் பார்த்தேன். இதுக்கு நீங்க பார்க்கலாம். இதுக்கான புத்தகங்கள் நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் எப்படி கைட் பண்ணணும், எப்படி படிப்பிக்கணும், எப்படி கல்யாணம் சொல்லி போன வருஷம் 3 வருஷம் ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆகிற பேர் நினைக்கிறேன் இல்லையா? ரைட். அவனை பிள்ளைகளை பொறுத்தாலும் அவங்களுக்கு தெரியும் அவனுக்கு என்ன வழிமாட்டு கைடன்ஸ் நடக்குது. அதை நாங்கள் தனியை ஃப்ரீயாக நாங்கள் செஞ்சு கொண்டு போகிறோம். அவர் எல்லாத்தையும் சைடு மார்க்கு சைடை சேர்த்து இந்த இலக்கை நோக்கி தான் நாங்கள் கொண்டு போகிறோம். இதை பொறுத்தவரையில் என்னன்னா, ஒரு மனுஷன் ஒரு விவசாயி மலை உச்சியிலிருந்து வர மலை உச்சியில் ஏறி இறங்கிட்டு வரக்குள்ள ஒரு கழுகு முட்டையிடமா இருக்கும். ஒரு கதை அதாவது உருவா கதை. அப்ப கழுகு முட்டையோட இருக்கா, அந்த கழுகு முட்டை நினைச்சு தானே அந்த கழுகு முட்டை எடுத்துட்டு வர கழுகு முட்டை எடுத்துட்டு வந்து வீட்டில் நாட்டுக்கோழி அது குட்டி படிக்க தீச்சு அதுல போனாங்க இந்த கழுகு முட்டையை வைக்கிறாங்க. இப்போ கோழி நினைக்குது இது என்ன முட்டை தான், கோழி நினைக்குது இது என்ன முட்டை தான். இப்போ குஞ்சு இதாகுது 20 நாள் போகுது, 30 நாள் போகுது, எப்படியோ கோழி குட்டி வெளியே ஆகிடுச்சு. தான் கோழி குட்டியோட கழுகு குட்டியை செஞ்சு வைக்குது. இந்த கழுகு குட்டி நினைக்குது இதுதான் என்னோட தாய், கோழி தான் என்னோட தாய் நினைக்குது. கோழியை நினைச்சிட்டு இது ஏண்ட குட்டி தானே, ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா வந்ததாலும் என்ன முட்டை தானே, முட்டை தானே. அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. இது வளர்ந்து கழுகு வளருது. கோழி இங்கால வளர்ந்தது பார்க்குது மேலே நிறைய பறவைகள் மேலே பறந்துட்டீங்குது. அப்போ தாய்கிட்ட கேட்குது, தாயை பாரு மேலே எவ்வளோ பறவைகள் மேலே பறந்துட்டீங்குது, நாங்கள் இங்கே கீழே நிலத்தை கொஞ்சம் தண்ணிக்கிறோம், இப்போ நாங்கள் மேலே பார்க்க இல்லாதா போக இல்லாதா. அப்போ தாய்க்கோழி செலவில்லை, அதெல்லாம் நாங்கள் போக இல்லை, அதெல்லாம் வேறு ஆக்கள் தான் பறக்குற, நாங்கள் கீழே நிலத்தை குட்டிட்டு உள்ள குடிச்சிட சாப்பிட்டீங்களா நாங்கள் கோழின்னு நாங்கள் அப்படித்தான் இப்படியே சொல்லுது. அப்போ இந்த கழுகு நம்ம எடுத்துனா கழுகு குட்டி நான் சொல்றாதானே அவர் சொல்ற குட்டி சொல்றது எனக்கு பறக்கவே போல, நான் பறக்கவே இல்லை, பறக்கலாம் அப்படியெல்லாம் உயர பறக்கலாம், நீ கீழே தான் இருக்கும். அப்படியே இருந்து கூட அந்த கழுகு கோழியோட இருந்துட்டு கோழியோடே வளர்ந்து கோழியோடே உண்டாங்க. இந்த சம்பவம் இந்த விஷயம் இந்த கதை அவங்க நிறைய விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது விளங்குதா? சரி. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னால் இது ஒரு சமூக பொறுப்பு. நான் தான் சொல்லி வரேன், இது ஒரு சமூக பொறுப்பு. எப்படி ஒரு ஊருக்கு ஒரு சிஎஸ்என் தேவையோ அதே மாதிரி இந்த பிள்ளைகளை வளர்த்து உருவாக்கி எடுக்கிறதுக்கு வேலை இருந்தால் அந்த சமூகம் முன்னுக்கு வரும். அதுதான் நாங்கள் ஸ்கூல் ஒன்று பார்க்குற நல்லூர் பிரின்சிபல் வர மாட்டாரா, பள்ளி போயிட்டு பார்த்தா நல்லூர் இந்த ஊர் ஒரு மறுபக்கம் பிறகு அளவுக்கு சேர்த்து வர மாட்டாரா, அரசியல் விபாகம் அரசியல் தலைவருக்கு வர மாட்டாங்க. கனவு கண்டு ஒரு நாள் நடக்காது, உருவாக்கும் வரை நடக்காது. நாங்கள் நினைக்கிறீங்க அமெரிக்காவெல்லாம் எல்லாருமே படித்தவங்க தான் நினைக்கிறோம். அப்படி இல்லை, முழுக்க அமெரிக்கா தான் செய்யும். அமெரிக்காவில் 60% பேருக்கு நிறைய படிப்பறிவே இல்லை, 60% பேருக்கு பாஸ்போர்ட்டே இல்லை அமெரிக்காவில்.
இந்த குறிப்பிட்ட குரூப் எடுத்து ட்ரெயின் பண்ணி வளர்த்து கைட் பண்ணி புஷ் அமெரிக்கா ஒரு புத்தகம் ஆச்சு ஹூ இஸ் ஹூ அந்த புக்ஸ் எல்லாம் அமெரிக்காவை கைட் பண்றது அமெரிக்காவில் உள்ள ரெண்டு விதமான மக்கள். அது 98 வீதம் பின்னால் கேட்கிறேன். அந்த 2 வீதம் இந்த யார் நாங்கன்னு அவனோட பேர் என்ன கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த செயற்திட்டத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் நாங்கள் இதை யோசிக்கிறோம். சரியா, நீங்கள் நம்பினா நாங்கள் இந்த பிள்ளைகளை சரியாக கைட் பண்ணால் பெரிய லெவலுக்கு போவாங்க, பெரிய லெவலுக்கு போவாங்க. ஆனால் கைட் பண்ணணும், சொல்லி கொடுக்கணும், அடுத்த ஸ்டெப் பண்ணணும். நான் சொல்ல இந்த 9 இருக்கிற வேலையை மட்டும் சொல்லலை, 9 இருக்கிற சின்ன விஷயம், இவங்களுக்கு சின்ன விஷயம் கைட் பண்ணலாம். அல்ல அதை விட பெரிய அறிவுகள் வரும். 9ஆம் ஆண்டாக கூட சிங்களமாக தமிழா இங்கிலீஷ் எல்லாம் சரளமாக பேசுகிற லெவலுக்கு கொண்டு வரும். 7 நிமிடம் இவங்களில் இருந்து தான் ஒரு சமூகத்தில் தலைவர் உருவாங்க. ஒரு தலைவருக்குள்ள ஆக பெஸ்ட் குவாலிட்டி இருந்தால் அலாமாத்து சியாதானோ, அதாவது ஒரு தலைமைத்துவத்தினுடைய அடையாளத்தில் பெஸ்ட் விஷயம் என்பது தப்பா. அவனுக்கு இன்டெலிஜென்ட் இருக்கும். இன்டெலிஜென்ட் இல்லாம ஒரு தலைமைத்துவத்தை கொண்டு போயிடலாம் சமூகத்துக்கு. இது ஒரு பெரிய ஒரு வேலை திட்டம். உண்மையில இது ஒரு ஃபர்லி கிஃபாயான நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாரும் எத்தி வைக்கல. நான் என்னால் ஏழுமானத்தை தனிப்பட்ட முறையில் ஒரு 3 வருஷமான செஞ்சுவார். இது முன்னிலை ஸ்காலர்ஷிப் இது நம்ம ஸ்டோர் பாஸ் ஆகின பிள்ளைகள் எடுத்து வேலை எடுத்து கவனித்து நானே தனியை செலவழித்து அவங்க செஞ்சு கொடுவார். என்னால் 7 மாதத்துக்கு கொடுவார். இதில் பலர் இருப்பீங்க. அவங்க சொல்கிறேன், எப்படி ஒரு பள்ளியை கட்டுறது ஒரு ஃபர்லி கிஃபாயாவோ, எப்படி ஒரு ஊருக்கு மற்ற விஷயங்களை ஜனாசா தொழுகை எடுக்கிறது நடத்துறது ஒரு ஃபர்லி கிஃபாயாவோ, ஒரு ஊருக்கு போடுறது ஃபர்லி கிஃபாயோ, ஒரு சமூகத்தில் இது ஒரு ஃபர்லி கிஃபாயா. ஒரு சமூகம் இந்த மாதிரி மார்க்கம் பள்ளி கட்டுறதுக்கு அங்கால் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்றால் அது இந்த விஷயம். இவங்களுக்கான தனியான ஸ்கூல்ஸ் அமைக்கப்படும், தனியான வீக்கெண்ட் ஸ்கூல்ஸ். ஈவினிங் எங்களுக்கு ஸ்கூலில் உடனே எல்லாரும் 10 சண்டே சரி இவங்களுக்கு சகல வசதிகளும் கொண்டு இதுகள் அமைச்சு செஞ்சென்றால் இன்னொரு 10-15 வருஷத்துக்கு நல்ல ஒரு சமூகம் உருவாகும். அதுதான் ஒரு ஊரை செய்யணுன்றால் ஒரு கூட்ட தலைவர் சரியாக இருந்துச்சு. ஒரு ஸ்கூலை செய்யணும் என்றால் ஸ்கூலோட பிரின்சிபல் நல்லவாங்க சரி, அவரை பணத்தை சுருக்கி எடுத்துருவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் நல்லா வரணும் என்றால் எத்தனை நர்ஸ் மேலே கொண்டு போடுவேன், எத்தனை எம்புலன்ஸை கொண்டு போய் அந்த ஹெட் நல்லா அந்த ஹெட் எல்லாம் இருக்குதான் உருவாகும். எனவே இது ஒரு சமூகத்தோட ஃபர்லு கிஃபாயான்னு சொல்லத்தை, இது ஒரு அமானிதன் சொல்லத்தை நான் எத்தி வச்சுட்டேன். இப்போ